வெல்கம் டு எம்எஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்களோட விஜி. ஸோ நம்ம வந்து நிறைய டாக்ஸின்ஸ் பத்தி பார்த்துட்டே இருந்தோன்னே, ஸோ நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வந்து என்ன நிறைய டாக்ஸின்ஸ் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க. Yes. ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சாப்பாடுனால மட்டும் நீங்க வெயிட் ஆகுறது, டிசீஸ் கண்டிஷன் ஆகுறது, இன்ஃப்ளமேஷன் ஆகுறதே கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ற திங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், இது எல்லாமே நம்மள பாடியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுல இருந்துனா நம்ம கொஞ்சம் விலகி இருந்தோம்னா நம்மளோட நிறைய ஹெல்த் டிசீஸ்ல இருந்து நம்ம வந்து நம்மளோட பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் நான் இந்த நச்சுத்தன்மைகளை பத்தி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நச்சுத்தன்மைகள் தான் நம்ம உடம்புல நிறைய இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். ஸோ அதுக்காண்டுதான் ஃபர்ஸ்ட் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த நேச்சுரல் அட்ஜஸ் அப்படின்றது இயற்கையின் அழைப்புக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்புறம் லாஸ்ட் வீக் வந்து ஃபுட் டாக்ஸின்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க பாருங்க. ஏன்னா கண்டினியூஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னாதான் நம்ம வீடியோஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு கோரிலேட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த வாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் அப்படின்றது நம்மளோட சுற்றுச்சூழல் மட்டும் கிடையாது. ஸோ ஓகே, நம்ம வண்டி ஓட்டுறதுல பொல்யூஷன் நிறைய இயற்கையினால வந்து பொல்யூஷன்ஸ் நிறைய வருது. அதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம். இன்னொரு மெயினான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்ப அளவுபடுத்துறதுக்கான நம்ம யூஸ் பண்ற திங்ஸ், ஈவன் நம்ம டூத் பேஸ்ட்ல இருந்து நம்ம ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதனால வந்து டாக்ஸின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற கிரீம்ஸ், சில கிரீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. ஸோ இதனால வந்து லேடிஸ்க்கு நிறைய இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்ல நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அதனால இந்த நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இல்ல காஸ்மெட்டிக்ஸ் வந்து எல்லாமே எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மோரோவர் நீங்க வந்து நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற நம்ம லாண்ட்ரி திங்ஸ், and then வந்து டாய்லெட் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ற நம்மளோட கிளீனர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் கிளீனர், இதனாலையும் நிறைய பேருக்கு வந்து டாக்ஸின்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கை எரிச்சலா இருக்கு, சம்டைம்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த நெத்த கண்ணுல எல்லாம் புண்ணு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வெஷல் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்ல அடிக்கடி மாப் யூஸ் பண்றாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த நெத்த கண்ணுல எல்லாம் வந்து ஊண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நம்மளோட அந்த கெமிக்கல்ஸ் ஒத்துக்கல. ஸோ அதனாலே அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டு நேச்சுரல் வேல நீங்க வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வெறும் வாட்டர் இல்ல டர்மரிக் மஞ்சத்தூள் இல்ல வந்து சால்ட் இதெல்லாம் போட்டு கூட நீங்க மூவ் பண்ணாலுமே அது வந்து நேச்சுரல் வே ஆஃப் மூவ். ஸோ எது உங்களுக்கு அக்செப்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான டாக்ஸின்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஏன்னா அந்த டாக்ஸின்ஸ் மூலமா தான் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல சூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ.